இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம 557 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஆனால் 675 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்குது. நம்ம கொடுக்கணும்ல ஜஸ்ட்டு 2 போர்டில் அப்படி ஏறி இறங்கி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து என்ன கணிக்கிறதுக்கு இன்றைக்கி யார் என்ன கதை அப்படிங்கிறது பார்ப்போம். 2ஆம் தேதி 12வது மாதம் 2025 நம்மளுக்கு காருண்யா ப்ளஸ் 554 இதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் மேலே நம்ம சேனலில் ரெகுலராக தினசரி கரெக்டாக நம்மளுடைய டைம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இன்னையிலேருந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். கரெக்டாக 12 மணி டெய்லியும் கரெக்டாக 12 மணிக்கு நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட இன்னொரு சேனல் 4D சேனலில் வந்து அது வந்து தினசரி சாயந்தரம் 6 மணிக்கு, அதாவது இப்போ இருக்கிற இந்த சேனல் 12 மணிக்கும் 4Dக்கும் சி போர்டுக்கும் கொடுக்குற சேனல் 6 மணிக்கும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலான்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுடைய ஆதரவை மேன்மேலும் கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். 12 மணிக்கு கரெக்டாக தினசரி இன்னையிலேருந்து நம்மளுடைய வீடியோ கொஞ்சம் அப்லோட் ஆகும். ஏன் 12 மணி முன்னாடி நாளே கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு 2025 இந்த புது வருஷத்தில் இவங்க எப்படி கொண்டு வராங்க, எப்படியெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கேதர் பண்ணுறதுக்கு டைம் வேணும். நம்ம பாட்டுக்கு அவசரமாக இது போடுங்க அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு கொடுக்க முடியாது. அதனால் கரெக்டாக எடுத்தாலும் ஒரு 4 நம்பர் முக்கியமான நம்பரை எடுத்து கொடுத்தா ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா நேற்று 675 அப்படின்னு சொல்லிட்டு வந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 675 அப்படின்னு சொல்லிட்டு வந்ததை டிஎரில் 554 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இது பண்ணானுங்க. அதுக்கப்புறம் 576ன்னு சொல்லிட்டு நேற்று 576 நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 576ன்னு சொல்லிட்டு அப்படியே கேஎல் அடித்ததை அப்படியே மாற்றி அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த 2 பேருமே ஓரளவுக்கு வந்து 2 பேரும் காப்பி பண்ணி தான் அடிச்சுட்டு இருக்காங்கங்கிறது மாதிரி தான் தோணுது. அதனால தான் நான் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால் நான் தினசரி கரெக்டாக 12 மணி நீங்கள் கரெக்டாகவே அந்த டைமுக்கு நான் வந்து வீடியோ, அதே மாதிரி இன்னொரு சேனலில் இருக்கிறது வந்து நம்ம கரெக்டாக சாயந்தரம் 6 மணி, இது 2ஐயும் தான் நான் ஃபாலோ பண்ணான்னு இருக்கேன். உங்கள் ஆதரவு மேன்மேலும் கொடுங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்ம நேற்று என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? நேற்று ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன கதை, எப்படி வந்துச்சு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது, என்ன மாதிரி வெற்றி வாய்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரி நண்பர்கள், நேற்று பார்த்திங்கன்னா 675. சரி, ஃபஸ்ட்டு செட்டாக நான் முக்கியமாக முடிக்கிறது 675 அப்படின்னு இருக்கிறது வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறத இதில் ஒரு வேளை இப்படி மாறி வந்தாலும் வரலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 675 அதுக்கு 342 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுபடி எனக்கு கணக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 675னா அது அப்படியே பிறண்டு 432 வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதில் 342 ஒரு வேளை இது அப்படியே மாறி 432 வரலாங்கிற மாதிரி தோணுது நண்பர்களே. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 765 6க்கு 4 7க்கு 3 5க்கு 2 தான் எனக்கு வந்து 432 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இது செட் நம்பர் 1. சரி,
இது நான் எங்கேருந்து எடுத்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, போன மாதத்தில் எனக்கு அந்த 3D சார்ட்டில் அடித்ததையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு வேளை இதில் ஓரளவுக்கு கை கொடுக்கலாமா, மேபி வாய்ப்புகள் இருந்தால் வருமா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னா ஒரு சில டைமில் இப்படி மாற்றி அடித்தாலும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. 670 அதே மாதிரி இந்த இடத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 670 இதில் பார்த்தீங்கன்னா 674 அப்படிங்கும்போது 820 இது ரெண்டாவது செட்டை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, 820 இது ரெண்டாவது செட்டை நோட் பண்ணிங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஆல் போர்டில் கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன மாதிரி வரப்போகுது, அதே மாதிரி இந்த ரிசல்ட் சார்ட்டில் எப்படி மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்தபடியாக நான் இன்னொரு செட்டாக என்ன நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 675. ஓகேங்களா, இந்த 675ங்கிற கணக்குக்கு நான் எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், தெளிவாகவும் நீட்டாகவும் சூப்பராக எடுத்து கொடுத்துருவோம். ஏபிசியில் நான் ஏற்கனவே கொடுத்த செட்டை நோட் பண்ணிங்க. இது இல்லாமல் 690 ஒரு செட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, 690 ஒரு செட்டு நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு அடுத்தபடியாக என்னோடய கணக்கில் வேறு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வருஷத்தில் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு செட்டு ரொம்ப முக்கியமாக கிளாஸ் ஆகுது. இது ரெண்டாவது செட்டாக இதை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, எனக்கு இன்னொரு செட்டாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கொடுத்தது வந்து சப்போர்ட் நம்பர் தான். ஓகேங்களா, அதை நான் கருத்தில் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த 50-50க்கு காருண்யா ப்ளஸ் அப்படின்ற கணக்கில் 50-50 காருண்யா ப்ளஸ் 600 நேற்று 675 இந்த கணக்குக்கு நம்மளுக்கு 675. ஓகேவா, இது எப்படி கொடுத்துருக்காங்க, 675. சரி, இப்போ இதுக்கு இன்னொரு சப்போர்ட் நம்பராக எனக்கு டைரெக்டாக இந்த நம்பருக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு செட்டும் கணக்கில் வருது. நான் இது எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 காருண்யாவுக்கு 50-50 அப்படிங்கிற கணக்கில் வேறு எங்கே வந்திருக்குது 675 அப்படிங்கிறதுக்கு திருப்பி மாற்றி வச்சுருக்காங்களா இல்லை பரட்டி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கணக்கில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 675ல் எனக்கு ஒரே ஒரு செட்டு ஒரு முக்கியமான செட்டாக, அது எந்த தேதி என்ன இடம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். அதையும் ஒரு சப்போர்ட் நம்பர் வச்சுங்க, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஓகேவா, அது எப்படி கணக்கில் வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 675க்கு எனக்கு இந்த இடத்துல நான் இந்த இடத்துல பெருசாகவே உங்களுக்கு காமிச்சிட்றேன். 675 ஓகேங்களா, அப்படின்னா 6க்கு 4 7க்கு 4 5 5க்கு 5 445 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டும். இதுதான் எனக்கு டேரெக்டாக உட்காருது. சரி, இது எந்த தேதியில் இருக்குது என்ன இருக்குது இதை சொன்னால் நாங்களும் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா அதையும் நான் கொடுத்துட்றேன். இது எந்த தேதியில் எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குதுன்னு கணக்கில் சொல்கிறேன். இது எந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 12ஆம் தேதி 6வது மாதம் 2024. இது FF 50-50. அதுக்கு காருண்யா ப்ளஸில் அடித்தது 13ஆம் தேதி 6வது மாதம் 2024. இது காருண்யா ப்ளஸில் அடித்தது. ஓகேவா, என்ன அடிச்சிருக்கான் அதையும் சொல்லிவிடுன்றீங்களா, இதை சொல்லிவிடுவோம். எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 626574 இதுதான் ரிசல்ட்டு. இதுக்கு அவன் என்ன அடிச்சிருக்கான் அப்படின்றத பார்த்தா 994542 அப்படின்னு அடிச்சிருக்கான். அப்படிங்கும்போது எனக்கு நான் டார்கெட் பண்ணுறது இந்த 6. ஒரு சின்ன உதாரணமாக இந்த ஒரு 6 காமிச்சிடுறேன். சாரி, இந்த ஒரு 6 இருக்குங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா 7, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5. இந்த 675 தான் நான் கணக்கு பண்ணுறேன். அப்படிங்கும்போது 675 கணக்கு பண்ணும்போது எனக்கு இங்கே வரக்கூடிய நம்பர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 445. அவ்வளோதான். நேற்று அந்த 5க்கு 5 அப்படின்னு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான், இதை நான் எடுத்து கொடுத்துருக்காது. சரி, ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது என்ன உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏபிஎஸ்சிபிசியில் நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே தரேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 47 98 71 17 64. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45
இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 5, 4, 6 வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எனக்கு இதுதான் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இதுதான் நான் எடுத்து கொடுக்குற கணிப்பு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. வேறு எதுவும் நான் போட்டு உங்களை குழப்பிக்க விரும்பலை. சரிங்களா? தினசரி நம்ம கரெக்டாக ஒரு 11 மணிக்கு அப்டேட் பண்ணுவோம். 11 மணிக்கு 12 மணி அப்படின்னா 11 மணிக்கு மேலேயே நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இப்போ இருக்கிறது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்புக்கு உரிய வீடியோ வந்து நான் பிப்ரவரி மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுறதை பற்றி நான் வந்து அடுத்த மாதத்தில் நான் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் இப்போலேருந்து நம்ம வந்து தினசரி 12 மணி 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம், 12 மணி இந்த சேனல், 6 மணி அடுத்த சேனல் அப்படிங்கிறது வீடியோ போடலான்னு பார்க்குறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.